ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் இஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கும் போது வந்து ஒரு பிஞ்சு வந்து கல் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நிறைய போடக்கூடாது, பேருக்கு கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். இப்போ இஞ்சி சுரண்டிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோம். இப்போ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த அங்கங்கே நின்று வராமல் ஒரே மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம கலக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மாதம் ஆனாலுமே அது அப்படி கெடாமல் இருக்கும். டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே நெய் வந்து வீட்டில் உருக்குவோம். வீட்டில் உருக்காத டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பாக்கெட்டில் வாங்குவோம். பாருங்கள், இது வந்து திருமலை நெய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய்யை வந்து நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஒரு காய்ச்சல் சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு வந்து அது இருக்கும். அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. என்கிட்ட 1 லிட்டர் டப்பாக இருந்தது, நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.